புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற வாசகத்தோடு தொடங்கிய இந்த முதற்கட்ட பிரச்சார பயணம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திமுகவின் முகத்திரையை கிழிப்பதிலும், ஆட்சியின் அவலங்களை எடுத்துரைப்பதிலும் எடப்பாடியாரின் ஆக்ரோஷமான பேச்சும் மக்களிடையே திமுக மீதான கோபத்தையும், அடுத்து மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும் என்பதையும் மக்கள் உணரத் தொடங்கிவிட்டனர். அதன் எதிரொலியாக முதற்கட்ட பிரச்சார பயணத்தின் வெற்றியை தொடர்ந்து இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்திற்கு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி தயாராகிவிட்டார். தானாக சேரும் மக்கள் கூட்டம், அலையலையாய் வரும் இளைஞர் கூட்டம், எடப்பாடியாரை காண துடிக்கும் விவசாயிகள், குழந்தைகள் என ஒரு பக்கம் இருக்க, எடப்பாடியாரின் பேச்சை உற்று நோக்கும் பத்திரிகைகள், அரசியல் விமர்சகர்கள் மற்றும் எதிர்க்கட்சியினர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எடப்பாடியாரின் பேச்சால் தூக்கம் தொலைத்த ஆளும் கட்சியினர் மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எடப்பாடியாருக்கு கூடும் கூட்டத்தை பார்த்து மிரட்சியில் நிற்கும் ஆளும் தரப்பை வீட்டுக்கு அனுப்பி அவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் தமிழக மக்களும் தயாராகும் நிலையில் இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்தை வருகின்ற ஜூலை 24 புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்தில் ஆரம்பித்து அடுத்த மாதம் ஆகஸ்ட் 8 விருதுநகர் கிழக்கில் முடிகிறது. வெற்றி பயணம் தொடரட்டும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.